நீங்க பிப்ரவரி 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில சாரும் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா சார் நான் சொல்றது? அந்த பேச்சுவார்த்தையில சாரும் கலந்துக்கிட்டீங்க. நான் கலந்துக்க போற வழியில ஆக்சிடென்ட்ல விபத்துல கலந்துக்க முடியாம காலதாமதமா போனேன். பேச்சுவார்த்தை முடிவுச்சு. சரி, ஓகே சார். சார் நானு உங்களுக்கு ஒரு விபரத்தை ஒன்று சொல்றேன் சார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து இந்த பிஎம் கிசான் திட்டம் தொடர்பாக எவ்வளவு பேரு எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் எவ்வளவு பணத்தை வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விபரத்தை பார்லிமெண்ட் கொடுத்தது சார். அது இதுவரை மொத்தம் ஒரு 18 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தேதியில கொடுத்த பதிலின்படி ஒரு 18 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதுவரை மொத்தமாக 3.46 லட்சம் கோடி ரூபாயை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் மானியமாக கொடுத்துருக்கோம்னு அரசாங்கம் சொல்கிறது. அந்த 18வது இன்ஸ்டால்மெண்ட் படி கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ அப்படின்னா 20,655 கோடி ரூபாய் 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல அரசாங்கம் கொடுத்துருக்கு சார். நாங்கள் ஒரு கணக்கு சும்மா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விவரங்களை கொஞ்சம் கணக்கு எடுத்து பார்த்தோம் சார். இதில் எந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப அதிகமாக பலன் பெறுகிறார்கள் அப்படின்ட்டு மாநில வாரியாக ஒரு லிஸ்ட் எடுத்த போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் பாருங்க, குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அஸ்ஸாம் சார். இந்த வெறும் 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசானில் பலன் பெறக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை 5,52 லட்சம் சார். 53 லட்சம் பேர் சார். 5,53 லட்சம் பேர். மொத்த பயனாளிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,59 லட்சம் சார். இந்த 9,59 லட்சம் பேர்ல இந்த வெறும் 7 ஸ்டேட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5,53 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. மொத்தமா இவங்க வாங்கின தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,882 கோடி ரூபாயை இந்த 7 மாநிலங்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும். மொத்தமா அந்த 18வது இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட தொகை 20,665 கோடி சார். பிஜேபி ஆளக்கூடிய இந்த 7 ஸ்டேட்ல மட்டுமே கிட்டத்தட்ட அப்படியே 65-70% பணம் இந்த 7 ஸ்டேட்டுக்கு மட்டுமே போகிறது. மீதம் இருக்கக்கூடிய 36 ஸ்டேட்ல இந்த 7 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இவ்வளோ தொகை போகுது. ஒரு 65% பயனாளிகள் இந்த ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய, இதையெல்லாம் கையில் எடுத்து பேச வேண்டிய விவசாய சங்கங்கள் யாருமே இதை பத்தியெல்லாம் பேசாம இன்னைக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மாநில முதலமைச்சர் வந்து சதி பண்ணிட்டாரு, அவர் பதவி வெறி பிடித்தவர் இப்படின்ட்டெல்லாம் பேசுறீங்களே சார். நாங்க அலோ பண்றவங்களை நீங்க முழுமையாக நீங்க பேசலாம். ஆனா ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு தேவைக்கான பதில கேட்கிற வழியில வந்திருக்கேன். இத பத்தி நான் உங்க டிவிலே பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த பிஎம் கிசான் ஊழலா நடந்ததுன்னு 2018 வந்த போதும் உங்க தொலைக்காட்சியில விவாதத்துல பங்கேற்று இருக்கிறேன். அதுக்கு பிறகு பல கட்டங்கள்ல பேசுகிற போது இந்த பிஎம் கிசான் ஏன் தமிழ்நாட்டுல குறையுதுங்கிறதையும் நான் பேசியிருக்கிறேன். இப்ப நீங்க புள்ளிவரத்தோட சொன்ன உண்மையை வச்சு இப்ப நம்ம விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இதுக்கு முழுமையும் தமிழ்நாடு அரசு பொறுப்பு. காரணம், தமிழ்நாட்டுல மொத்த நிலப்பரப்புல 60% கோவில் அறக்கட்டளைகள் ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள். அவை முழுமையும் குத்தகை பதிவு சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்து எப்படி ஆதீனங்களுக்கு, அறக்கட்டளைகளுக்கு, கோவில்களுக்கு நிலத்தின் மீது உரிமை இருக்கிறதோ அதே சமமான உரிமை குத்தகை விவசாயிகளுக்கு இருக்கிறது. இந்த குத்தகை விவசாயிகளுடைய விளைநிலங்கள் கடந்த 2010 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலும் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மகசூல் இழப்பை சந்தித்தார்கள். எனவே மகசூல் இழப்பை சந்தித்து மாநிலமே பல ஆண்டுகள் வறட்சி பாதித்த மாநிலமாக, பேரிடர் பாதித்த மாநிலமாக, பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து பல்வேறு நிவாரண பணிகளை மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கோவில் அறக்கட்டளை ஆதீனங்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த குத்தகை பாக்கியை நிலுவை காட்டி விவசாயிகள் ஏமாற்றி விட்டார்கள் என்று தமிழ்நாடு அரசு வருவாய் நீதிமன்றங்கள் மூலமாகவும் அறநிலையத்துறை தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியும் விவசாய நிலங்களை விட்டு விவசாயிகள் வெளியேறி விட்டதாக கூறி நிலங்கள் முழுமையும் ஆதீனங்களுக்கு பெயரிலும், அறக்கட்டளைகள் பெயரிலும், கோவில்கள் பெயரிலும் கணக்கில ஏற்றுக்கொண்டார்கள். இது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிற போது உயர்நீதிமன்றம் இந்த விவசாயிகளை அபகரிப்பாளர்கள், நில அபகரிப்பாளர்கள் என வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும்
இந்த விவசாய நிலங்களை ஏலமிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. எனவேதான் இந்த 60% விவசாயிகள் தன் குத்தகை உரிமை இணையதளத்தில் பதிவேற்ற செய்யப்பட்டிருக்குமேயானால் இன்றைக்கு அவர்கள் அந்த PM கிசான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமது மாநில அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டை கூட இந்த 40% விவசாயிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. 60% விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னலாகவே உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த விளைநிலங்கள் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் அபகரிப்பதற்கும் சிப்காட் அமைப்பதற்கும் இன்றைக்கு இந்த நிலங்கள் விவசாயிகள் கையில இல்லை என்று சொல்லி ஆதீனங்களை தன் வசப்படுத்திக் கொண்டு பல இடங்களில் சிப்காட் அமைக்க முயற்சி எடுக்கிறார்கள். கோவில் நிலங்களை தன் நிலம் என்று சொல்லி பல இடங்களில் விவசாயிகளை அகதிகளாக்க முயற்சிக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் PM கிசான் திட்டமும் சரி, விவசாயிகளுடைய அடையாள அட்டையும் சரி பெற முடியாத நிலைக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான். இன்றைக்கு உங்கள் தொலைக்காட்சி இது ஆதாரத்தோடு எங்கள் புள்ளி விவரங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் கையிலே தான் இருக்கிறது நில நிர்வாக முறை. எனவே நில நிர்வாக அதிகாரம் இருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த குத்தக விவசாயிகளுக்கு குத்தக உரிமை வார சட்டம் இருக்கிற போது அந்த சட்டத்தையே நிறைவேற்றுகிற தமிழ்நாடு அரசு குத்தகை பாக்கி என்கிற பெயரால் எங்களை அகதிகளாக்கி விட்டு நிலங்களை முழுமையிலும் நாங்கள் சாகுபடி செய்து வருகிறோம். ஆனால் அது கோயில் பெயர்களிலேயும் ஆதீனங்கள் பெயர்களிலேயும் அரசு இன்றைக்கு பதிவேற்றம் செய்து இணையத்தில் வெளியிட்டதால் நீதிமன்றமே எங்களை அபகரிப்பாளர்கள் என்ற அவப்பெயருக்கு ஆளாக்கி இருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தை அறநிலையத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறோம், முதலமைச்சரோடு பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அதற்கான கொள்கை முடிவெடுத்து நீதிமன்ற தீர்ப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த குத்தகை விவசாயிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். இது உங்கள் தொலைக்காட்சிகளில் பல கட்டங்களில் வெளிவந்திருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பேசியிருக்கிறோம். இதை தமிழ்நாடு அரசுக்கு உணர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஓகே சார், ஓகே சார், நீங்க ஏதாவது இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அவர் தொழில்நுட்ப ரீதியா உள்ள பிரச்சனையை தான் சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே ஆட்சி முறை இதெல்லாம் பொருத்தமே கிடையாது. தமிழ்நாட்டுல நிர்வாக முறைகளே மற்ற மாநிலங்களோட வேறுபாடா இருக்கு. கேரளாவுல வேளாண் துறை நிலம் அளவியல் எல்லாமே வேளாண் துறையில இருக்கும். தமிழ்நாட்டுல வருவாய்த்துறை இருக்கும். வருவாய்த்துறையில நில அளவியல் துறை தனியா இருக்கும், ரிஜிஸ்டர் தனியா இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணின உடனே பட்டா கொடுக்கணும் உடனடியான்னு ஒரு உத்தரவு தமிழ்நாடு அரசு போட்டுச்சு. கிராம நிர்வாக அலுவலர்கள் அதை மறுத்துட்டாங்க, நிறுத்தி விட்டாங்க. இப்படி நில நிர்வாக முறைகளே தமிழ்நாட்டுல நிர்வாக அமைப்புல கட்டுமானங்களை ஒருங்கிணைக்கலன்னா நீங்க இணையத்தின் மூலமா ஒருங்கிணைச்சு எதையும் செய்ய முடியாது. ஆகவே இன்னும் மறு நிர்வாக நில அளவீடு முறைகளே கொண்டு வந்து இன்னைய நிலைக்கு ஏற்ப இணையதளத்துல நில நிர்வாக முறைகளை பதிவேற்றம் செய்யலன்னா நீங்க எந்த ஒரு கணக்கீடும் செய்ய முடியாது. இது மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு தமிழ்நாடு. அதை பலமுறை நாங்க பேசிட்டோம். அது பண்ணாம எந்த ஒரு இணையதள நிர்வாகமும் தமிழ்நாட்டுல முழு பயனை தராது. ஓகே 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 சார், என்னன்னா பாண்டியன் சார் உங்களை மாதிரியாக இருக்கக்கூடிய முக்கியமான விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், நான் இந்த நம்பர் சொல்லிடுறேன். லோக்சபாவில் கேட்கப்பட்ட கேள்வி எண் 1172, பதில் சொல்லப்பட்ட தேதி February 11, 2025. அதில் தான் பதில் சொல்லியிருக்காங்க. 3.46 லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் PM கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய பயனாளிகளுக்கு ஒரு 18 இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்குறோன்ட்டு. ஆனால் தப்பும் தவறுமாக பொய்யும் பித்தலாட்டமுமாக இருக்கிறது இந்த பதில்கள். இந்த மொத்த தொகையில் அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் பிழை இருக்கிறது. அது ஊழலாக நடந்திருக்கா இல்லை மோசடியான கணக்கை பார்லிமெண்ட்ல இந்தியாவினுடைய விவசாய அமைச்சகம் கொடுத்திருக்கா அப்படின்ட்டு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் நம்புறோம். தயவு செஞ்சு அதை எடுத்து இதை நீங்க கொஞ்சம் விரிவாக நீங்க பேச வேண்டியவர்கள்கிட்ட பேச வேண்டியது தேவை இருக்கு. இல்ல இதுல ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இதை கேட்க வேண்டியது மாநில அரசுகள் அதிகாரம் படைச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கேட்க முடியும். அவங்களுக்கு தான் இந்த புள்ளி விவரம் தெரியும். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்துல, மொத்த பெரும் முதலாளிகளுக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது 14 லட்சம் கோடின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா தகவல் உரிமை சட்டத்துல RBIல சொல்லியிருக்காங்க 24 லட்சம் கோடின்னு. நீங்க எந்த புள்ளி விவரத்தை யாரு சொல்றதை எப்படி நம்ப முடியும்? இது அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். சார், இந்த புள்ளி விவரம் உங்களுடைய முதல் தவணை இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து 18வது தவணை இன்ஸ்டால்மெண்ட் வரை வந்திருக்கு.
அத்தனை கணக்குகளும் தப்பா இருக்குதுன்னு. ஒரு கணக்கு 2 கணக்கு கிடையாது, எல்லாம் பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட எல்லா பதிலுமே தப்பா இருக்குது. இத கேள்வி கேட்க வேண்டிய நீங்க அரசியல் ரீதியாக பேசாம இந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்து அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பேச முடியும். நாங்க வாக்களிச்சு பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய பிரதிநிதியை அனுப்பிட்டோம். அவங்க தான் இதை கேட்கணுமே தவிர நாங்க போய் பாராளுமன்றத்தில் கேட்க முடியாது. நாங்க ரோட்ல நின்று தான் போராடலாம். இதை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு போராடுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கறது கிடையாது. சார், உங்க ஊர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டயாச்சும் சொல்லுங்க தயவு செஞ்சு. ரொம்ப நன்றி சார்.